மட்டக்களப்பு டவுனை வந்து அண்மித்த பகுதியில் வந்து 2 வீடுகளோட சேர்த்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நாங்கள் மட்டக்களப்பு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், மட்டக்களப்பு தெரிஞ்சிருக்கும். அந்த முன் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த வீடுகள் இருக்குது. நேரே போகிற ஒரு ரோட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சரியா மட்டக்களப்பு டவுன், இதுலேருந்து ஒரு 150-200 மீட்டருக்குள்ள வந்து டவுன் இருக்குண்ணே. இதே மாதிரி இந்த பக்கம் காட்டினீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது நேரடியாக கல்லடி பாலத்தால் போயிட்டு கல்முனைக்கு போகுது. நாங்கள் போக வேண்டியது இப்போ நேரே போகாமல் வலது பக்கமாக போகணும். மேலே வந்து இது ஒரு அவசர விற்பனைக்கு தான் இந்த 2 வீடுகளும் வந்திருக்குண்ணே. அதாவது ஒரு காணி வாங்குறது, நீங்கள் ஒரு காணியாக வாங்கினீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு 2 வீடு இலவசம். இங்கிருந்து பாருங்க எவ்வளவு தூரம் பிறகு போகுதுன்னு. பாருங்க இதான் வீட்டு தூங்க பார்த்தீங்களா, கனதூரம் பார்த்தீங்களா, கனதூரம் போகுது. அதே செட்டப்ல அந்த வீடு ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்குன்னு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 15 அடி 20 அடி நீளத்தில் ஒரு ஹோல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக கிச்சன், அது சைடில் மாவுலாம் வச்சிருக்காங்க, நீர் வசதி எல்லாமே இருக்குது. வந்து பாத்ரூம் இந்த பக்கம் சரியா பச்சை பஜல் இருக்கு. பெரிய ஒரு காணி உண்மையிலே. இந்த பாருங்க பின்பக்கம், வீட்டினுடைய பின்பக்கம் இதுதான். பத்து தென்னை மரம் நிற்கிது. அவ்வளவு 10 தென்னை மரம், ஒரு 3 மாமரம். மதுளை பார்த்தீங்களா, அதாவது 60 பர்ச்சேஸுக்கும் வந்து சுற்று மதில் இருக்குண்ணே. 60 பர்ச்சேஸுக்கும் வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் இருக்கு. வளைச்சனே பாருங்க, இந்த ஓரம் ஃபுல்லாக மதிலா பதிலா வளைச்சி மதில். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் புகையிரத நிலையத்துக்கு முன்னாலே தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதோ. இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும் நான் இந்த காணிகள் வாகனங்கள் வந்து நாங்கள் விற்று கொடுத்து கொண்டு வரோம். அந்த வகையில் கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 20 ஏக்கர் வயல் காணி ஒன்று நாங்கள் போட்டிருந்தாங்க விற்பனைக்காக வேண்டி. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு டவுனை வந்து அண்மித்த பகுதியில் வந்து 2 வீடுகளோட சேர்த்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மொத்தமாக வந்து 60 பர்ச்சேஸ் காணி. அது வந்து 2 உறுதி இருக்குது. 30 பர்ச்சேஸில் வளைச்சி சுற்றுமதில் இருக்குது. அதே நேரத்தில் காணிக்குள்ளே வந்து வீடெல்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த மட்டக்களப்பில் வந்து இருதயபுரம், ஜேந்திபுரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து அதாவது இருதயபுரம் போர்டரில் தான் வந்து இந்த காணி 2 வந்து இருக்குது. அது வந்து இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அடுத்த வந்து மெயில் இருக்கா இல்லை உள்ளுலங்குக்கு இருக்கா என்ற முழு விவரத்தையும் வந்து நாங்கள் இந்த மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திலிருந்து இங்கேருந்து நாங்கள் ஆரம்பித்து அந்த வழியை வந்து காட்டுப்புறோம்னே. அதாவது இப்போ சில பேர் வந்து டக்குன்னு அவங்களுக்கு கிளியராக தெரியான்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் மட்டக்களப்பு ரயில்வே ஸ்டேஷன் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், மட்டக்களப்பு தெரிஞ்சிருக்கும். அந்த முன் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த வீடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுன்னா அன்றைக்கு பார்த்த வரைக்கும் பக்கத்தில் இருக்குன்னு நாங்கள் கார்லேயே வடிவம் வந்து ரோட்டெல்லாம் வந்து காட்டி கொண்டு போவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்க்குற கஷ்டமாக இருந்தால் நாங்களே வந்து தெளிவாக காட்டுறோம் எதான்னு சொல்லிட்டு. 2 வீடுகள் வந்து அவசர விற்பனைக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடிந்தவர்கள் வந்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஸ்க்ரீனில் திட்ட அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து ஞாபகப்படுத்துகின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 34 22 806 076 34 22 806 அப்படி இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் இந்த காணியை வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தானே. அந்த காணியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போகல நிறைய விஷயங்கள் பேசலாம். உண்மையில் வந்து 30 பர்ச்சேஸ் காணியை வந்து உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு அகலமாக தான் இருக்குது. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அகலமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த 2 காணிகள் நீங்கள் ஒருமிக்கையும் வாங்கலாம்னு. இது வந்து மொத்தமாக வந்து 60 பர்ச்சேஸ், 30 பர்ச்சேஸுக்குரிய உறுதி தான் இருக்குது. 60 பர்ச்சேஸ் தொடர்ந்து வரக்கூடியமாக உறுதி இல்லைன்னு. அதான் 60 பர்ச்சேஸ் 2ஆக பிரித்து 2 உறுதியாக தான் இருக்குது. நீங்கள் வாங்க முடிந்தவர்கள் வாங்கிக்கொள்ளலாம். நான் எங்கேருந்து கழிச்சு கொண்டு இருக்கிறத விட நாங்கள் நேரடியாக வந்து விஷயத்தை காட்டுறோம். அதாவது இந்த மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, மெயிலில் வீடு இருக்கான்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். வீடு அதாவது நீங்கள் வாங்கின உடனே வந்து இருக்கக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன் இருக்கான்றதை நீங்கள் அங்கே உங்களுக்கு தெளிவாக
காட்டுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீடை உங்களுக்கு வடிவ காட்டுறோம். எங்கேருந்து ஆரம்பித்து போகிறோம்ன்ற வடிவ பாருங்கண்ணே. சரி வாங்க போகலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிக்கிட பாருங்கள், மட்டக்களப்பு புகையிரத நிலையம் வடிவா தெரியுதானே? ஓகே, இப்படி பேசினா இந்த பக்கம் வெட்டி போகிறோம்ன்றே நீங்கள் பார்க்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்படி நேருக்கு போய் நாங்கள் வலது பக்கமாக வெட்டணும். நேரே போகிற ஒரு ரோட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சரியா மட்டக்களப்பு டவுன்னு, இதுலேருந்து ஒரு 150-200 மீட்டருக்குள்ளே வந்து டவுன் இருக்குண்ணே. இதே மாதிரி இந்த பக்கம் காட்டினீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது நேரடியாக கல்லடி பாலத்தால் போயிட்டு கல்முனைக்கு போகுது. நாங்கள் போக வேண்டியது இப்போ நேரே போகாமல் வலது பக்கமாக போகணும் என்ன. ஓகே, வலதுமாக போவோம். வாகனங்கள் கொஞ்சம் நிமிஷம் தண்டு இருக்கு, டவுன் ஏரியா தானே என்ன. ஓகே, இப்போ இந்த மாதிரி ரோட்டால் போனீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில், அதாவது இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் என்ன 120 ஒரு மீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஜங்ஷன் பெறும். காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஏரியாலாம் போகணுண்ணே. இதால் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பாருங்க, முதலாவது ஜங்ஷன் பெரு பார்த்தீங்களா. இதிலிருந்து நீங்கள் போக வேண்டிய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இடது பக்கம் பட்டணும்ண்ணே. வலது பக்கம் போனாலும் டவுனுக்கு போகுது. இப்போ இடது பக்கம் பட்டணும். இடது பக்கம் பட்டி போகல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த சைடில் வாழைப்பழ கடை என்ன மரானா கடை பெரிய வீடெலாம் இருக்கு. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட் வந்து அதில் போய் கொண்டு இருக்கு, தண்டவாளம் போகுதுண்ணே இதால். இது வந்து வைரவர் கோயில் சரியா, வைரவர் கோயில். இப்போ வைரவர் கோயில் ஓரத்தல்லாங்க போகணும் இடது பக்கமாக. நீட்டுக்கு போனால் மாமாங்க போகலாம். இப்போ நம்ம இடது பக்கம் பட்டுவோம் சரியா. ஓகே, ஓகே, வலது பக்கம் எது கமனல் ஆஃபீஸ், அதாவது ஃபுல்லாமே இந்த கான்கிரீட்டும் காபட் ரோட்டும் தான் ஃபுல்லாகவே. இதுதான் கமனல் நிலையம் பாருங்க, ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, மாவட்ட விவசாய கந்தர். ஓகே, இது வந்து இன்னொரு கோயில் ஒன்று இருக்கு, நாகம்மா கோவில் என்ன. ஓகே, எது கவர்மெண்டால இருக்கிறது ஃபுட் சிட்டியோ. ஓகே ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் என்ன. ஓகே 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 ஓகே, ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, நம்ம போகும்போது இந்த கல்வியங்காடு, அதுதான் கல்வியங்காடு சவக்காலனே. ஓகே 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 ஓகே. இப்படி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொங்கிரீட் முடிய வந்து ஒரு காபட் வருதுண்ணே விலங்குல. எது காட்டுக்கந்தூர். ஓகே 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 ஓகே. எது குமாரத்தங்கோயில், குமாரத்தங்கோயில் ஜங்ஷன். எந்த திசையும் போகலாம். அப்படியே கருவப்பங்கலை புதிய மட்டக்களப்பு டவுன் திட்டத்துக்கு போகலாம். இப்போ நம்மளோட வீடு இடத்துல சரியா, அதுல இருந்து நம்ம எப்படி ஜங்ஷனுக்கு தானே இடம் வந்துட்டு வீடு வந்துட்டேனே பக்கத்துல. குமாரத்தங்கோயில் ஜங்ஷன், குமாரத்தங்கோயில் குமாரத்தங்கோயில் ஜங்ஷன் ஜெயந்திபுரம் என்ன. ஜெயந்திபுரம் வலது பக்கம் போகணும் என்ன, வலது நீட்டுக்கும் அஞ்சால அந்த உரத்தாலே போகணும் நீட்டுக்கு. அதான் அதான் அதான். ஓகே 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 ஓகே. இருதயபுரம் ஜெயந்திபுரம் ஒரு இடத்துல அண்ணே. என்ன தூரியா போகணும்? இந்த இருக்குண்ணே இடத்துலானே இதானே. ஓகே, வடிவா காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ சொல்லியிருப்போம்ண்ணே, இதான் வந்து தொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிறோம் பாருங்கள்.
கார் வந்து வரக்கூட சொல்லி தானே இதுதான் இடம்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் இப்போ நிப்பாட்டி வச்சு நான் ஹேச்சு கொண்டிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது அந்த சைடு பாருங்கள் வீடு என்ன அந்த வீடும் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வீடு பாருங்கள் நீல கலர் தெரியுது. அந்த வீடும் ரெண்டும் வந்து பக்கத்து என்ன அப்படி இருக்குது. ஒன்றா இருந்ததை வந்து ரெண்டாக பிரித்து வந்து உறுதி போட்டிருக்காங்க. என்ன மொத்தமாக வந்து 60 பர்ச்சேஸ் 30 பர்ச்சேஸில் வந்து வளவாக இருக்காது வளர்ச்சி மதில்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் வடிவாக டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போக போகிறோமே வாங்க போகலாம். ஓகே பாருங்கள் இதில் அகலத்தன்னா உள்ளே போய் தான் காட்டணும். திறந்து போமா உண்மையிலே இப்போ உள்ளே வந்த மனுஷனா வந்துட்டு 2 சைடில் நல்ல அகலம் இருக்குண்ணே என்ன. ஆனால் இதுக்குள்ளேயே வந்து பச்சை பசல் இருக்குண்ணே பார்த்தில அப்படி கேண்டு பச்சை பசல் இருக்குது. பெரிய ஒரு காணி உண்மையிலே இந்த பாருங்கள் வேலையெல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த ஒரு வீடு தெரியுது பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மீனான வீடு. உண்மையில் வந்து இப்போ இந்த காணியை வாங்கக்கூடிய நபர்கள் என்ன இந்த வளவை வந்து வாங்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இப்போ அவசரமாக நீங்கள் வீடு கட்டலை இதில் வந்து நீங்கள் தங்கியிருந்து போட்டு நீங்கள் வீடு கட்டணும் பண்ணாலும் என்ன உங்களுக்கு தேவையான நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நல்ல ஒரு நீளத்தில் இருக்குது. இங்கேருந்து வீடு பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்க போகுதுன்னு. இதான் பாருங்க இதான் வீட்டு தூங்கல் பார்த்திலாம் கனதூரம் போகுது. இந்த கலரில் வந்து பெயிண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் வீடுக்குள்ளே என்ன சுற்றி காட்டுறதுக்கு முதல் வந்து இந்த வளவை முதல்ல வந்து நாங்கள் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அடுத்த வளவை நான் காட்டத்தானே வேணும். அப்போ முன்பக்கம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்குது. முன்னுக்கு வந்து 2 தென்னை மரம் இருக்குண்ணே பாருங்க 2 காய்க்கக்கூடிய தென்னை மரம் முன்னுக்கு இருக்குண்ணே. ஓகே அப்படியே நம்ம பார்ப்போமா ஒருத்தால தென்னை மரம் முன்னுக்கு வந்து ஒரு அளவான பெரிய ஒரு மாமரம் நிற்கி விளங்குதா தெரியுதா ஒரு மாமரம் நிற்கி நல்ல ஒரு நிழலான இடம். அடுத்து இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் காய்க்க தொடங்கல இது சரியா காய்க்க தொடங்கல. அடுத்து ஒரு வேப்ப மரம் நிற்கிந்தா பெரிய வேப்ப மரம் பார்த்திலாம். இதிலிருந்து நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன பலகைகள் இதுகள் சிலாய்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வேப்ப மரத்துலேருந்து. அடுத்து இங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது. இது மாமரம் தோடமரம் இந்த முன்னுக்கு இருக்குது சரியோ. அடுத்து வந்து முக்கியமாக வந்து தண்ணி எல்லாம் இருக்குண்ணே போட்டோ ஷாப்ல இருக்குது. தண்ணி வருது தானே இது பாருங்க போட்டோ ஷாப்லேயே இருக்குது பாருங்கள் நீர் வசதி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து கிணறும் இருக்குது என்ன அதையும் சொல்லி போடணும். இந்த காணி மொத்தமாக வந்து 30 பர்ச்சேஸ். ஆனால் பெருசுமாக இருக்குது பார்க்குறது உண்மையிலே. பாருங்கள் இந்த ஓரம் ஃபுல்லாக மதிலாம் பார்த்திலாம் வளர்ச்சி மதில்னு இந்த எல் ஷேப்பில் வந்து மதில் இருக்குது பார்த்திலாம் விளங்குதா மதில் இருக்குன்னு நான் காட்டுறோமாங்க. அடுத்த இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறுல தண்ணி கிடக்கு. ஆனால் இறைச்சி பாவிக்கலாமே இறைச்சி பாவிக்கலானே தண்ணி இருக்கு நல்லா தண்ணி கிடக்கு. சரி ஓகே பின்பக்கம் பார்க்க போனால் மேலே வாருங்க 3 தென்னை மரம் இருக்குது மூலையில் சரிதா. அந்த ஒரு தென்னை மரம் இருக்குது அந்த ஒரு தென்னை மரம் அந்த ஒரு தென்னை மரம் இருக்குது 3 தென்னை மரம் இருக்குது. இது தொங்கல் மூளை பழவெல்லாம் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வேலையெல்லாம் பேச இல்லை என்ன நீங்கள் பெரிய ஒரு அளவில் வந்து வீடு கட்ட விரும்புகிற நீங்களும் வீடு கட்டி கொள்ளலாம். இதுக்குள்ளேயே வாங்குறாங்களும் வாங்கிக்கொள்ளலாம். பாருங்கள் காணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தென்னை மரம் நான் நினைக்கிறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 தென்னை மரம் நிற்கி இந்த வளவுக்கு 10 தென்னை மரம் ஒரு 3 மாமரம் சரியா 3 மாமரத்துக்கிட்ட நிற்கி மலை சில கூடமெல்லாம் இருக்குண்ணே. நீங்கள் மண்டபம் நீங்கள் செஞ்சு விடலாம். பொங்கல் மூளையை பாருங்கள். அடுத்த பின்னுக்கு நீங்கள் தான் வடிவ சரிப்படுத்தி கொள்ளணும் காணி வாங்கினே நல்ல நீளம் வேணே உங்களுக்கு தொங்கல் இருந்து தொங்கல் நீளத்தை காட்டினா உங்களுக்கு தெரியும் என்ன வேண்டு. வீடை பாருங்கள் இந்த அகலத்தில் இருக்குது. நாளைக்கு ஒரு 30 அடி அகலத்தில் இருக்குது வேணே வீடு இந்த தெரியும் நினைக்கிறேன். இதுதான் பின்பக்கம் வீட்டினுடைய பின்பக்கம் இதுதான். ஓகே சரியா இது கொஞ்சம் அகலமாக இருக்குண்ணே. ஓகே முன்னுக்கும் நல்ல ஒரு இடைவெளி இருக்குண்ணே. நீங்கள் வீடை கொஞ்சம் கட்டு இருந்தீங்க கொஞ்சம் தள்ளி கட்டலாண்ணே அங்கால சைடில் பின்னுக்கு வந்து தள்ளி கட்டலாம்.
ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்து வெளியில் எப்படி தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி கண்டு பார்க்க போகிறோம், எத்தனை ரூம் பண்ணுறேன் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்பக்கம் காட்ட போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்த உடனே ஒரு ஹோலண்ட் இருக்குண்ணே. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 15 அடி 20 அடி நீளத்தில் ஒரு ஹோல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஹோல் ஃபஸ்ட்டுக்கு 3 ரூம் இருக்குண்ணே. முதலாவது ரூம் நல்ல பெரிய அகலமாக தான் இருக்குண்ணே. பெருசாக இருக்கு ரூம். ரூம் இருக்குது. நான் நினைக்கிறேன் படிக்கிற பிள்ளை பாருங்கள், ஃபுல்லாக எழுதி விட்டுருக்காங்க பாருங்க. சரி, ஓகே, வாங்க. ஒரு ரூம் இருக்குது. பிறகு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அடுத்த ஒரு ரூம் இருக்குது, அதையும் பார்ப்பாங்க. இதாக இருக்குது அடுத்த ரூம். இதான் வந்து அடுத்த ரூம். இது கொஞ்சம் அளவான பெரிய ரூம் தானே. மேலே லைட் போட்டிருக்கு. சரியா? ஓகே, வாங்க. ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ஹோல். இந்த ஹோலை தாண்டி என்ன இங்கே ஒரு ரூமாக இருக்குது. வாங்க, வந்து ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு ரூமாக இருக்குது. இது குட்டி ஹோல்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த கதவை தாண்டி, அதாவது இந்த கடப்பை தாண்டி வந்தோடனே இந்த ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இதுவும் ஒரு கணக்கான ஒரு ரூம் உண்டு, அது தெரியும். இந்த ரூம்லேருந்து வந்தோம்னு சொன்னால் இது வந்து கிச்சன். சரியா? ஓகே, கிச்சன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குண்ணே. ஃபுல்லாக கிச்சன். அதில் சைடில் மாவெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாத்ரூம். ஓகே, இது வந்து பாத்ரூம் இந்த பக்கம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் பாத்ரூம் தான். 2 பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் தான். சரியோ? ஓகே, எப்படி இருக்குது அதை நீங்கள் அப்படியே செஞ்சு கொள்ளலாம். இந்த ரூம் இருக்குது. இப்படி செட்டப் இல்லாமல் வந்து இந்த ரூம் இருக்குண்ணே. மொத்தமாக பார்க்க போனால் இந்த கிச்சன் இதெல்லாம் சேர்த்து பார்க்க போனால் இதுக்குள்ளே ஒரு 3 ரூம் கிட்ட வருது. இதுக்குள்ளே மட்டுமேண்ணே. ஓகே, இப்படி பார்ப்போம்மா. சரியா? ஒரு கிச்சன், இந்த ரூம் இருக்குது. இப்படி செட்டப் இல்லாமல் வந்து இந்த ரூம் இருக்குண்ணே. மொத்தமாக பார்க்க போனால் இந்த கிச்சன் இதெல்லாம் சேர்த்து பார்க்க போனால் இதுக்குள்ளே ஒரு 3 ரூம் கிட்ட வருது. இதுக்குள்ளே மட்டுமேண்ணே. ஓகே, இப்படி பார்ப்போம்மா. சரியா? ஒரு கிச்சன். சரியா? கிச்சன் அட்டாச் பாத்ரூம். அடுத்து வந்து இந்த இதில் ஒரு ரூம். 4 ரூம் என்ன, மொத்தமாக 4 ரூம். அடுத்த ஒரு ஹோல் என்ன, ஒரு ஹோல். புலவம் வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஃபுல்லாக காட்டியாச்சு. இது நல்ல பெருசாக தான் இருக்குண்ணே. உண்மையிலே நீங்கள் இப்படி ஒரு வீடு சும்மா வந்து இப்போ இந்த ஒரு நிலைமையில கட்டணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் 40 லட்சம் அவங்களுக்கு தேவைப்படும். இப்படி ஒரு ரூமில் வந்து இப்படி வீடு கட்டணும்னு சொன்னால் இப்படியும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 லட்சமாவது தேவை, இல்லாட்டி 25 லட்சமாவது தேவைப்படும் இது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்து இலவசம். அதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். வீடு வந்து வீட்டுக்குரிய காசு வந்து அவங்க கேட்கல. வீடு வந்து இலவசம் பண்ணுறது வந்து நாங்கள் இதில் வந்து சொல்லிக்கொள்கிறோம். இப்போ வந்து அடுத்த காணியை பார்க்குறோம். இதே அளவான காணி தான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வீடையும் வந்து உங்களை வழியாக காட்டுறோமே. வாங்க போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஹேட்டால் போய் அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டை பாருங்கள். அதாவது முன்னுக்கு ரோடு வந்து ஹாபர்ட் ரோடு தானே. ஹாபர்ட் ரோடு தான் இருக்குது. நீங்கள் வரக்குள்ள வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, வாங்க இப்போ அடுத்த விட்டு போவோம். அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வளைச்சி மதில் என்ன, அதாவது 60 பர்ச்சேஸுக்கும் வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் இருக்குது. வளைச்சின்னு இந்த நடுவில் போகிறதுக்கு மட்டும்தான் மதில் இல்லை. காரணம்னா 2 பிரித்தபடியால், இந்த காணியை வந்து 2 பிரித்தபடியால். சரி, வாங்க இப்போ எல்லாம் இதான் அந்த கேட் பாருங்கள். முன்னுக்கெல்லாம் மதில் தான் பார்த்தீங்களா? ஓகே மகளே, இப்போ இங்கே போகலாம். என்ன விளக்கம்னு சொன்னால் அதுவும் இதுவும் ஒரே வீடு மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரே அளவு இல்லாமல் செஞ்சுருக்காங்க, ஒரே செட்டப் இல்லாமல் செஞ்சுருக்காங்கண்ணே. அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதே அளவான காணி. இதுக்குள்ளேயே வந்து ஒரு 6-7 தென்னைமரம் நிற்கினே. 6-7 தென்னைமரம் எனக்கு தொங்கலில் வாழைமரம் அன்னைக்கு. இதான் அந்த வீடு. சரிதா? அதே செட்டப்பில் அந்த வீடு ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்குண்ணே. அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு கலர் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது. அடுத்த பழவு தொங்கலை பாருங்கள், இவ்வளோ வெட்ட வழியாக இருக்குண்ணே. உண்மையில இந்த 30 பர்ச்சேஸ் சொல்லிடாமல் அந்த வெட்ட வழியாக இருக்குது பாருங்கள். தொங்கல் வரைக்கும் போகுது. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளேயும் வந்து அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்குண்ணே. உள்ளுக்குள்ளேயே அட்டாச் பாருங்கள். அந்த வளவாக தான் இருக்குது அந்த காணி. தெரியுதோ? ஓகே, இது ஒரு கிணறு. அதே மாதிரி ஒரு கிணறு இருக்குது. வெளியில் ஒரு டாய்லெட் இருக்குது.
இந்த பக்கம் இது அகலத்தையும் பாருங்கள், இந்த காணியினுடைய இந்த வீட்டு அகலத்தை பாருங்கள். இங்கேடா தம்பி நாரத்தங்காய் என்னடா தொட்டனி வந்தது கடவுளி ஆயிலடா தொட்டனி வந்து நான் அந்த பார்த்துல மஞ்சளாக இருக்கு உள்ளுக்குள்ளே அது தொட்டனி வந்துச்சு. ஓகே, அதாவது இந்த காணி வாங்குறாங்களுக்கு இந்த பழமரமும் ஃப்ரீ ஏன்னா நிறைய காய் வச்சுருக்கீங்க. இருங்க ஜோதியா காயெல்லாம் அதில் காயெல்லாம் வந்து கணக்காரிக்கு நிறைய காய் ஆச்சு இன்னைக்கு. ஓகே, ஃபுல்லாக பார்த்து தெரியும் உண்மையிலே என்ன பெரிய காணி இது ரெண்டும் வந்து ஒருமிக்கு இருக்குது. நான் சொல்லி மதில் பார்த்துலாம், அதாவது 60 பர்ச்சேஸுக்கு வந்து சுற்று மதில் இருக்குண்ணே. 60 பர்ச்சேஸ் காணிக்கு வந்து சுற்று மதில் வளைச்சிருக்கு, வளைச்சி வந்து மதில் கட்டியிருக்காங்க பார்க்கலாம். சரி இஞ்சார் சைட்டு போமாங்க. ஓகே பாருங்க, ஆனால் வளைச்சி நிழலாக இருக்குண்ணே, நிழலான ஒரு இடம் நான் காட்டுறோம். ஓகே, பெரிய ஒரு இடவசதி இருக்குண்ணே. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதே மாதிரி ரூமால் இருக்குன்றபடியால் வந்து நான் காட்ட விரும்பலை உள்ளுக்குள்ளே. ஏன்டா உள்ளுக்குள்ளே வந்து இந்த வீட்டில் இப்போதைக்கு வாடகைக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்கண்ணே. உள்ளுக்குள்ளே அந்த நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. வீட்டில் காட்டமுன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கலட்டோடனே அப்போ அதனால் உங்களுக்கு தெரியும். உண்மையில் வந்து இதான் காணி வந்து மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திலிருந்து, அதாவது புகையிரத நிலையத்தை நீங்கள் அடையாளம் கண்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு டவுன் எவ்விடத்தில் இருக்குன்ற உங்களுக்கு தெரியுமேண்ணே. உண்மையிலே இந்த இடத்த நீங்கள் வந்து எல்லா மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஒரேடியாக இந்த 60 பர்ச்சேஸையும் வாங்கி இதை வந்து நீங்கள் வேறொரு இடமாக மாற்றலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு உங்களோட கடைக்குரிய ஒரு ஸ்டோர், நிறைய பேர் வந்து இந்த ஏஜென்சிலாம் இருப்பீங்க. ஏன்னா இங்கே ஸ்டோர் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய ஒரு காணியாக வாங்கி நீங்கள் ஒரு ஸ்டோராக மடிக்கலாம். 2 உறுதி இருக்குண்ணே, 30 பர்ச்சேஸில் இருக்குது. நீங்கள் 30 பர்ச்சேஸ் வந்து 30 பர்ச்சேஸாக வந்து தனித்தனி ஒரு ஆளும் வாங்கிக்கொள்ளலாம். இந்த 60 பர்ச்சேஸையும் வந்து நீங்கள் ஒன்றாக வாங்கிக்கொள்ளலாம். என்ன அது வந்து என்ன மாதிரி விவரம் பண்ணுறது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தட்டுற அந்த தொலைபேசி இலக்கத்தினோட தொடர்புகளுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் விசாரிங்க பக்கத்தில் இல்லாமண்ணே. அதாவது இருதயபுரம் தொங்கலில் வந்து ஜெயந்திபுரம் ஆரம்பத்தில் வந்து என்ன மாதிரி இந்த காணிகள விலைகள் போகுது, பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மட்டக்களப்பு டவுனுக்குள்ள உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அங்கே நீங்கள் ஒரு 10 பர்ச்சேஸ் வாங்குறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே அதே காசுக்கு வந்து 20 பர்ச்சேஸ் வந்து வாங்கலாம். ஏன்னா உண்மையில் வந்து அந்தளவுக்கு டபுள் மடங்கான விலை. ஆனால் அவ்வளோ பெரிய தூரம் பண்ணுறதுக்கு இல்லைண்ணே, அவ்வளோ பெரிய தூரம் இல்லை, ஒரு கிலோமீட்டர் அப்படி தான் வரும். அதுக்குள்ளே தான் வந்து இந்த விலைகள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்து 10 லட்சம் 9 லட்சம் வந்து டிஃப்ரெண்டில் இருக்குமே. அது வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. உண்மையில் வந்து ஒரு அவசர விற்பனைக்கு தான் இந்த 2 வீடுகளும் வந்திருக்குண்ணே. அதாவது ஒரு காணி வாங்குறது, நீங்கள் ஒரு காணியாக வாங்கினீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு 2 வீடு இலவசம். ஏன்னா ஒரு காணி நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அது ஒன்றா வாங்கினீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு 2 வீடுகள் வந்து இலவசம். நீங்கள் எடுத்து வந்து வாடகையும் கொடுத்து கொள்ளலாம், என்ன செஞ்சு கொள்ளலான்னு அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. என்ன மாதிரி விலைகள் போகுது அப்படின்ற வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தானே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த காணி வீடு வாங்குறதுக்கு ஐடியா இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 34 22 806. ஏன்னா 076 34 22 806. நாங்கள் டைட்டில்லேயும் வந்து நம்பர் கொடுத்துருப்போம், ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ஆர்வம் இருந்தால் மட்டக்களப்பு பக்கத்தில் என்ன டவுனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த காணி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் சொல்லிக்கொண்டு, இதே மாதிரி வந்து உங்களுடைய காணிகளையும் வந்து நாங்கள் விற்று தரணும், ஏன்னா விற்காமல் கிடக்க காணியில் வந்து நாங்கள் விற்று தரணும்னு சொன்னாலும் வந்து நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ள நாங்கள் அந்த தொலைபேசியில் வந்து நான் தொடர்பு கொண்டு உங்களுடைய காணியை நாங்கள் விற்று தரதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு அப்புறம் ஓகே மக்கள், இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.